வணக்கம். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி. செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன். செய்திகள் தொடர்கிறது. பிபிஎல் T20 போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி தொடர்ந்து 3வது வெற்றியை பதிவு செய்து அபார வெற்றி பெற்றது. ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கில் 2வது சீசன் சிக்கிம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. நேற்று மதியம் 2 மணிக்கு நடைபெற்ற 8வது லீக் போட்டியில் உசுடு ஆக் கார்வாரியர்ஸ் அணியும் மாகே மெகாலா ஸ்ட்ரைக் கார்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற மாகே மெகாலா அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த உசுடு ஆக்கார்ஸ் வாரியர்ஸ் அணியினர் தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடினர். உசுடு T20 ஓவர் முடிவில் அணி 7 விக்கெட் இழப்புக்கு 215 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 216 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் களமிறங்கிய மாகே மெகாலா அணி அதிரடி தொடக்கத்தை அளித்தனர். இருப்பினும் மாகே மெகாலா ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி 15 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 143 ரன்கள் எடுத்து 72 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. தொடர்ந்து நேற்று மாலை 6 மணிக்கு நடைபெற்ற 9வது லீக் போட்டியில் காரைக்கால் ஸ்நாக்ஸ் அணியும் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற வில்லியனூர் மோகித் கிங்ஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கி பேட்டிங் செய்த காரைக்கால் ஸ்நாக்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 152 ரன்கள் எடுத்தது. பின்னர் 153 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் பானு ஆனந்த் மற்றும் மோகித் காலே இருவரும் சிறப்பாக தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தனர். ஆனால் 7வது ஓவரில் மோகித் காலோ 26 ரன்களிலும் ஆகாஷ் மற்றும் அமன்கான் இருவரும் ரன் ஏதும் இல்லாமலும் அடுத்தடுத்து வெளியேறினர். குறிப்பாக அந்த ஓவரை வீசிய ஹாகித் சர்மா ஹாட்ரிக் விக்கெட் வீழ்த்தினார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் வரலாற்றில் இதுவே முதல் ஹாட்ரிக் விக்கெட் ஆகும். பிறகு அணி 18.3 ஓவர்களில் 153 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. 79 ரன்கள் குவித்த வில்லியனூர் அணி வீரர் பானு ஆனந்த் ஆட்ட நாயகன் விருதினை தட்டிச் சென்றார். 3 போட்டிகளில் விளையாடி 3 போட்டிகளிலும் வில்லியனூர் அணி வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது.